அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி நான் சொல்றத கேளுங்க அண்ணி. இது என்னோட கனவு அண்ணி. பெரிய அண்ணன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னா நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்களே அண்ணி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. ரோஹிணி, நம்ம வீட்டோட நிலைமை உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ என்ன இப்படி கேட்கலாமா? நீ கேக்குறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நம்ம குடும்ப சூழ்நிலையை யோசிச்சுதான் என்னால எதுவும் பண்ண முடியும். நான் சொல்றத கேளு, என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. முடியாது ரோஹிணி. ஏண்டி நடு வீட்டுல நம்ம இப்படி கத்துறோம், இன்னும் உங்க அண்ணனை காணோம். பர்ஃபார்மன்ஸ் பத்தலையோ? ஐயோ வந்துட்டாரு சமாளி. ஏய், நீ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. தயவு செஞ்சு அழாம இங்க இருந்து போ ரோஹிணி. அண்ணி அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. நான் உங்களதான் நம்பி இருக்கேன். நீங்களே இப்படி என்ன உதவி பண்ணாம கைவிட்டுட்டா நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? ப்ளீஸ் அண்ணி. ரோஹிணி, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. உனக்கு நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் புரியுதா இல்லையா? உன் பெரிய அண்ணா அவர் கனவு வீட்டை கட்டுறதுல ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வாட்டர் கேன் பிசினஸே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கடையில வர லாபம் ஃபுல்லா நான் அவருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். வேற யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அண்ணி நீங்களே இப்படி சொல்றீங்களே, நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? ப்ளீஸ் அண்ணி. அதுல என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லங்க, நீங்க போங்க. இது சும்மா சாதாரண விஷயம். ஏய் அழாத. என்ன அதுல நீ சாதாரண விஷயம்னு சொல்ற, ஆனா ரோஹிணி இப்படி அழுதுட்டு இருக்கா? அவளுக்கு என்ன பொழுது போகல, சும்மா அழுதுட்டு இருக்கா. என்னது பொழுது போகாம சும்மா அழுதுட்டு இருக்காளா? அப்படி யாராவது அழுவாங்களா? என்ன சொல்ற? இவளுக்கு என்ன வேணுமா? ரோஹிணி முதல்ல அழுவுறது நிப்பாட்டு. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? ஐயோ வேணாங்க, அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவ சொன்னதை கேட்டு எனக்கே டென்ஷன்ல பிபி கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. நீங்க இதுல சம்பந்தப்படாதீங்க. நீங்க உள்ள போங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ரோஹிணி அப்படி என்னதான் கேக்குறா? அதுல அவளுக்கு காலேஜ்ல சேர்ந்து படிக்கணுமா? உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது காலேஜ்ல சேர்க்க சொல்லி என்ன புடிச்சு டார்ச்சர் பண்றா. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்க அண்ணன் கிட்ட அதெல்லாம் பேச முடியாது, அவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அது பத்தாதுன்னு இத வேற சொல்லி அவரை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேங்க. ஓ, அதுக்குதான் இப்படி குமரி குமரி அழுதுட்டு இருக்கா. டேய் செந்திலே, இவளே ரோகிணிக்கு காலேஜ்ல சேர்றதுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இப்ப என்னமா நடிக்கிறா பாடுறா. டேய், இவகிட்ட நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குடா. விடுமா. ரோஹிணி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அந்த கார்த்தி பையன் மாதிரி வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இத நீயா பண்றியா இல்ல உன்னை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ண சொன்னானா? நான் உங்ககிட்ட 1000 தடவை தெளிவா சொல்லிட்டேன், நீ படிக்கிறதுக்கு என்னால ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாதுன்னு. உன் அண்ணி வெறும் 15,000 குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. என் கனவு வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வாட்டர் கேன் கடையை ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா வீட்டோட நிலைமை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காலேஜ் சேரணும் அடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ரோஹிணி. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. நான் இப்பதான் ஆதரியால கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என்ன மறுபடியும் டென்ஷன் ஆக்கி என் பிபி ஏத்தி விட்டுறாத. ஏங்க நீங்க ஏன் கத்துறீங்க? கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. நான் இவளை பாத்துக்கிறேன். ரோஹிணி, உங்க அண்ணன் சொன்னது காதுல விழுந்துச்சுல? காலேஜ்ல சேர்ற ஆசையெல்லாம் இத்தோட மூட்டை கட்டி வச்சிரு. நாளையில இருந்து என் கூட வாட்டர் கேன் போட வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ, உள்ள போ. ஏங்க நீங்க போங்க. அவளை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவளை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க உள்ள போங்க. சரியாதுற. என்ன அதிரை இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? ரோகிணி காலேஜுக்கு போக உன் புருஷனை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடுறேன்னு சொன்னேன். ஆனா இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான் போல இருக்கே. அதுல நீயும் ரோகிணியும் அவ்வளவு நடிச்சோம், பிரபுவோட மனசு மாறலையம்மா. மாமா, உங்க புள்ள எதுக்குமே சம்மதிக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு ரோஹிணி காலேஜ்ல சேர ஆசைப்படுற விஷயத்த அவர் காதுல போட்டாச்சு. இப்போதைக்கு அது போதும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போங்க, ரோஹிணி கிட்ட சொல்லுங்க. சரிம்மா. டேய் செந்திலே, மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்துகிட்டு என் மருமகனை நல்லா நடிச்சு ஏமாத்துறாங்கடா. இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையடா. நான் என்னடா பண்ணுவேன்?
எப்படியாவது உங்ககிட்ட இதை சொல்ல ம். சொல்லாதிமா. தமிழம்மா, இங்க நடந்த எல்லாத்தையும் உங்க மருமகன் கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? என்ன அம்மாவும் பிள்ளையும் திருத்திருன்னு முழிக்கிறீங்க? நாளைக்கு ரோஹிணி காலேஜ்ல சேர போறா. இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. செந்திலு, உங்க அம்மா சும்மா இருந்தாலும் அவங்க வாய் சும்மா இருக்காது. நீதான் அவங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கணும், சரியா? சரி. சரி. பெரிய இவ கிடக்குறாடா. அம்மா, அம்மா, என்னடி அகல்யா, ஜெகன், நீங்க 2 பேரும் இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, இது போதும் எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் சந்தோஷமா பணத்தை எடுத்துட்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு படிக்கிற வழிய பாருங்க. என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, சீக்கிரமா போய் பணத்தை கட்டிருங்க. இந்தாம்மா. என்ன அகல்யா, பணத்தை என்கிட்ட கொடுக்கற? போ, கொண்டு போய் காலேஜ்ல கட்டு. இல்லம்மா, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். ஏய், என்ன சொல்ற? அப்படின்னா படிப்ப 2 பேரும் ஒரேடியா தலைமுறைகளால சொல்றீங்களா? அவங்க ஏன் படிப்பை தலை முழுவ போறாங்க? அவங்களுக்கு தான் பணம் கிடைச்சிருச்சே. பணம் கிடைச்சிருச்சா? ஆமாம்மா, பணம் கிடைச்சிடுச்சு. அக்கா எங்களுக்கு பணம் கொடுத்துருச்சுமா.